Experience your dream retirement life for a day. ஈரானுக்கு கமலா ஹாரிஸ் பணத்தை வாரி வழங்குவதால் அவர்கள் பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்கிறார்கள் என்று முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகீர் குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்ரேல் மீது ஈரான் 400க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. ஹிஸ்புல்லா தலைவர் நசரல்லா மரணத்திற்கு பழிவாங்குவதற்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் கூறியிருந்தது. இதுகுறித்து அமெரிக்க தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், மத்திய கிழக்கில் அமெரிக்கா கணிசமான பங்கை வகிக்கும். இஸ்ரேல் மீது இந்த ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கக்கூடாது. ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போடுவது பள்ளி முன்பு இரு குழந்தைகள் சண்டை போடுவது போல இருக்கிறது என்று விமர்சித்துள்ளார். மேலும் இந்த போரை இரு நாடுகளும் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்திய ட்ரம்ப், இதே நிலை தொடர்ந்தால் என்னவாகும் என்று தெரியும். 3ஆம் உலக போரை பற்றி நீண்ட காலமாக பேசி வருகிறேன் என்று சூசகமாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், உலகம் பேரழிவை நோக்கி செல்கிறது. தான் அமெரிக்க அதிபராக இருந்தபோது மத்திய கிழக்கில் போர் இல்லை. ஈரான் முழு கட்டுப்பாட்டில் இருந்தது. அவர்கள் பணம் கிடைக்காமல் தவித்தனர். ஆனால் கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு அமெரிக்க பணத்தை வாரி வழங்கினார். அன்றிலிருந்து அவர்கள் பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்து வருகின்றனர் என்று கடுமையாக சாடியுள்ளார். மேலும் நாட்டை நடத்தும் திறமையற்றவர்கள் அமெரிக்காவை 3ஆம் உலக போரின் விளிம்பிற்கு கொண்டு சென்றனர் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார்.